அல்லேலூயா. ஆமென். மீண்டும் வாசிக்கலாமா? ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 54ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் ம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ம். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இங்கு தீர்க்கதரிசி தமது ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறாரு. என்ன வார்த்தை என்றால், மலைகளும் பர்வதங்களும் விலகினாலும் என் கிருபையும் சமாதானமும் உன்னை விட்டு ஒரு நாள் என்ன பண்ணாது, விலகாது என்கிற அந்த வார்த்தையை அங்க தேவ மனிதரை கொண்டு கர்த்தர் தமது ஜனத்துக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இங்க நம்ம தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யார் விலகி சென்றாலும், எந்த சூழ்நிலைக்குள் நாம் சிக்கப்பட்டிருந்தாலும் நம்மை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருந்து காக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஏன்னா ஸ்தோத்திரம், அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு பர்வதங்கள் மேல வாசம் பண்றதுன்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசனங்கள்ல, நாகும் தீர்க்க தரிசனம், யோபேல் தீர்க்க தரிசனம் பார்த்தோம்னாக்க பர்வதங்கள்ல இருந்து திராட்சை ரசங்கள் வடிந்து ஓடும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு இருக்கும். அப்ப இவங்க அதிகமாய் பர்வதங்களை சார்ந்து கொண்டு அவங்க இருப்பாங்க. பர்வதங்களை சார்ந்து கொள்வதுனா இன்னொருவர் மேல் நம்பிக்கை வைத்து, பர்வதங்களை சார்ந்து கொள்வதனா இன்னொருவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில தங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி நீ நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய மனிதனா இருக்கிறபடியினால், இதுவரைக்கும் நீ நம்பின நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையில், நீ நம்பின நம்பிக்கை உன்னை கைவிடப்பட்ட சூழ்நிலையில், நீ நம்பின நம்பிக்கை உனக்கு உதவாமல் போகிற சூழ்நிலையில், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உனக்கு உதவி செய்யாமல் போனாலும், யார் உனக்கு நிழல் கொடுக்காமல் போனாலும், யார் உனக்கு துணை நிற்காமல் போனாலும், என் கிருபையை நான் உனக்கு கொடுத்து, என் சமாதானத்தை உனக்கு நான் கொடுத்து, உன்மேல் நான் மனம் உருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த ஏசாயா 54:10. என்ன சொல்லுகிறார்? உன்மேல் மனதுருக ஒருவரும் இல்லை என்று நீ கவலைப்படுவாய் என்றால், உனக்கு மன உருகும்படி நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்துடாத. நீ எதை மறந்தாலும் எதை மறக்க கூடாது. உனக்கு கிருபை கொடுக்கிறவரும், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரும், உன்மேல் இரக்கமாயிருக்கிற கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துடாத. இந்த 7வது மாதத்துல நீ நம்பின நம்பிக்கை அற்று போனாலும், நீ உதவுவதற்கு கேட்ட உதவிகள் உனக்கு வராமல் போனாலும், உனக்கு உதவும்படி, உனக்கு இறங்கும்படி, உனக்கு தயவு செய்யும்படி நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஏன்னா எத்தனை பேர் நம்முடைய உதவியான நேரத்துல நம்ம அநேகரை நம்பி போயிருந்திருக்கலாம். எனக்கு இவங்க கிட்ட இருந்து உதவி வரும், இவங்க கிட்ட இருந்து உதவி வரும், இந்த இடத்துல நான் என்ன கேட்டிருக்கேன், இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், அதனால நான் நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு எனக்கு உதவி வந்துரும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எதிர்பார்த்த உதவிகள், எதிர்பார்த்த நன்மைகள் வாழ்க்கையில வராமல் போயிருந்தாலும் அதை கண்டு கவலைப்படாத. நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு எதிர்பார்க்கிற நேரத்துல கொடுக்க உன்மேல் மனம் உருக்கமுள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதன்னு சொல்லி தமது தீர்க்கதரிசி அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. அதே வார்த்தை இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கொடுக்கிறாரு. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயராமல் போனாலும், உனக்கு மனம் உருக்கும்படி செய்யாம யார் இருந்தாலும், உனக்கு சமாதானம் கொடுக்க யாரும் இல்லாம போனாலும், உனக்கு இரக்கம் காண்பிக்க யாரும் இல்லாம போனாலும், உன்மேல் தயவாய் இருக்கிற கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே சபையேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப இந்த 7வது மாதத்துல நாம் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டியது, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவரின் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால், அவர் என்னோடு இருக்கிறபடியினால், அவர் எனக்கு முன்பாக செல்கிறபடியினால் நான் ஒரு நாளும் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தர் தமது ஜனங்கள் அதிகமா நேசித்து கூடவே இருக்க காரணம் என்ன? அவர்கள் ஒரு நாளும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடையதான நம்பிக்கை எது வரைக்கும்? சமாதானமான பாதை இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எகிப்துல இருந்து அவங்களுடையதான செங்கடல் வரைக்கும் இருக்கிற பாதைகள் எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சமாதானமான பாதையா தான் இருந்துச்சு. அதுல பிரச்சனைகள் வரல,
துன்பங்கள் வரல. ஒரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பார்வோனுடைய சேனை துரத்தி வருது, அது ஒரு பக்கம். ஆனா இவங்க போகிற பாதையில கடினத்தை அவங்க என்ன பண்ணல, பார்க்கல. காரணம் என்ன? மோசே கூட இருக்காரு. யாரு கூட இருக்காரு? மோசே கூட இருக்காரு. மோசையை கொண்டு தானே கர்த்தர் இவ்வளவு அற்புதத்தை செஞ்சாரு. மோசையை கொண்டு தானே ஜனங்களை ஃபுல்லா கர்த்தர் வாதைக்கு நேரா கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட மோசை நம்ம கூட இருக்க, நம்ம எதுக்கு பயப்படணும்னு சொல்லி பார்வோனுக்கு அஞ்சாம இவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. காரணம், ஏற்கனவே மோசே பார்வோனை தோற்கடித்து விட்டார். பார்வோனின் ரதங்களையும் பார்வோனின் சேனைகளையும் பார்வோனின் ராஜ்யத்தையும் பார்வோனுடைய சந்ததியை முதற்கொண்டு கர்த்தர் ஒரு ஆட்டம் காண வைத்து தான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் அந்த நுகத்தடியில் இருந்த பொழுது, நான் அந்த இக்கட்டில் இருந்த பொழுது, நான் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது எனக்கு விடுதலை கொடுத்தது யாரு? மோசே. எனக்கு விடுதலை கொடுத்தது யாரு? மோசே. கர்த்தர் யாரை அனுப்புனாரு? மோசைய. யாரை கொண்டு அற்புதம் செஞ்சாரு? மோசைய. யாரை கொண்டு விடுதலையை கொடுத்தாரு? மோசைய. இப்ப கூட நடந்து வர்றது யாரு? இப்ப இவங்களுக்கு என்ன இல்ல? பயம் இல்ல. என்ன பயம் இல்ல? பார்வோன் வருவான், நம்மளை கொன்று போடுவான், அப்படிங்கிற பயம் யாருக்கு இல்ல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல. காரணம் என்ன? அவங்களுடைய பர்வதமும் அவங்களுடைய நம்பிக்கையும் யாரா மாறிட்டா இப்ப? மோசே. அதனாலதான் செங்கடல் மத்தியில வந்த பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, மோசேயே எங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அங்க பிதைக்கிறதுக்கு பிரேத குழி இல்லைன்னா இங்க கூட்டு வந்த. இந்த வார்த்தை வர காரணம் என்ன? இவங்க நம்பிக்கை முழுக்க முழுக்க யார் மேல இருக்கு? மோசையின் மேல். மோசையின் மேல் நம்பிக்கை இருந்ததுனால செங்கடலை பார்த்தவொடனே உங்களுக்கு என்ன வரல? கடந்து போகின்ற நம்பிக்கை வரல. அப்பதான் வார்த்தை வருது, மோசேயே உன் கோலை உயர்த்து, இந்த செங்கடல் 2ஆக பிளக்கும், நீ இது வழியாய் கடந்து போகும். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து நீரூற்ற ஆக்கி கொள்வாய் என்றால் அங்க ஜனங்கள் உட்காந்து புலம்புறாங்க, நாங்க இனி தப்பிக்க மாட்டோம், நாங்க பிழைக்க மாட்டோம், எங்க நம்பிக்கை போச்சு, மோசே எங்களை கைவிட்டுட்டாரு, மோசே எங்களை ஏமாத்திட்டாரு, மோசே எங்களை விட்டு எங்களை ரொம்ப துன்பப்படுத்தும்படி எங்க எல்லாரையும் ஒரே நாள்ல மரணம் செய்யும்படியாக மோசே எங்களை கூட்டிட்டு வந்துட்டாருன்னா எல்லோரும் மோசைக்கு விரோதமாய் கூக்குரல் போடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருது, இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீ நீரூற்றாய் மாற்றிக்கொள்வதற்கு என் கிருபையை உனக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன், என் இரக்கத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ கோலை மட்டும் உயர்த்து, நீ உருவ நடந்து போவாய். அப்போ ஸ்தோத்திரம், நம்முடைய அழுகையும் நம்முடைய தடுமாற்றங்களும் நமக்கு வரக்கூடிய தாமதங்களும் நம்மை தடை பண்ணுகிறக்கூடிய காரியங்களையும் நம்ம எப்போ கடந்து போக முடியும் அப்படின்னா, நம்மோடு கர்த்தருடைய கிருபை இருக்கும் பொழுது, நம்மோடு தேவ கிருபை இருக்கும் வரைக்கும், தேவனுடைய இரக்கம் இருக்கிற வரைக்கும், தேவனுடைய தயவு இருக்கிற வரைக்கும், தேவனுடைய மன உருக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மால் எதையும் எளிதில் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்க உண்மை உள்ளவர். ஆனால் கடந்து போக வேண்டும் என்றால் அவருடைய கிருபைக்குள், அவருடைய இரக்கத்துக்குள், அவருடைய மன உருக்கத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல? மோசையை மட்டும்தான் நம்பினாங்க. அதனாலதான் பாருங்க, கானான் தேசம் போற வரைக்கும் மோசையை அவங்க சும்மா விடல. மோசையை காண கண்ணுக்குட்டி வந்துடுச்சு. யாரு மேல நம்பிக்கை வரல? கர்த்தர் மேல நம்பிக்கை வரல. மோசே போனதுக்கு அப்புறம் ஆரோன் மேல நம்பிக்கை, மோசே போனதுக்கு அப்புறம் இப்படி மோசையை முன்வைத்து ஏன்னா மோசையை அவங்க எப்படி பார்த்துட்டாங்க? பெரிய பர்வதங்களை போல, பெரிய மலைகளை போல. நம்ம சொல்ல, நான் ஒன்னத்தான் மலை போல நம்பி இருக்கேன்ற மாதிரி மோசையை அவங்க மலையா நம்பிட்டாங்க. இப்ப அந்த மலையை கர்த்தர் மலையிலே வச்சு என்ன பண்ணிட்டார்? மறைச்சிட்டார். இப்ப நம்பிக்கை எங்க போகும்? கர்த்தர் அதான் சொல்றாரு, நீ மனுஷனை நம்புறனா அந்த மனுஷனை கொண்டு வர்றது நான் தான். உனக்கு ஒரு உதவி வேணும், உனக்கு ஒரு விடுதலை வேணும், உனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா உன்னுடைய சூழ்நிலையை கண்டு உனக்கு மனமுறையி நான் மனுஷனை அனுப்புறது நான் தான். ஆனால் நீ அந்த மனுஷனையே நம்பி இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்படி இருக்காது? ஒரு ஜெயமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு வெற்றியுமா என்ன பண்ணாது? இருக்காது. காரணம், நீ நம்புறது மனுஷன் என்கிற பர்வதம். மனுஷன் என்கிற பர்வதத்தை நம்பி இருக்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபையை ருசிக்க முடியாது.
அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, செருபாபேலே பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்னாடி சமபூமியாய் மாறுவாய் என்றால், செருபாபேலுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அவநம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும், செருபாபேலுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய தடுக்கக்கூடிய மனுஷங்க வந்தாலும், அது என்னவா மாறுமா? சமபூமியாய் மாறுமா. அததான் ஏசாயாவின் புஸ்தகத்துல சொல்றாரு, உன்மேல் இரக்கம் வைக்க நான் இருக்கிறேன், உன்மேல் இரக்கம் வைக்க நான் இருக்கிறேன். இவங்க தயவு பண்ணுவாங்க, இவங்க உதவுவாங்க. இல்லை, உனக்கு உதவி செய்கிற தேவன் நான் ஒருவர் மாத்திரம்தான் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு இந்த வார்த்தையை கூடாது. அதே 11 வசனத்தை வாசிங்களேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கிக்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களுக்கும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அடுத்த வார்த்தையை கொடுக்கிறார், உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கு. அங்க ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க? சிறுமைப்பட்டு பெருங்காட்டில் அடித்து கொண்டு போகப்பட்டவர்களை போல, அதே மாத்திரமல்ல மதில்கள் இல்லாமல் இருப்பது போல, தேற்றளவாளர்கள் இல்லாமல் இருப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்பின நம்பிக்கை இப்ப அவங்க கூட இல்ல, அவங்கள உற்சாகப்படுத்தின மனிதர்கள் இப்ப அவங்க கூட இல்ல. அதை செய், இதை செய், இப்படி செய், நான் பார்த்துக்கிறேன், நான் அவங்க கூட சொன்னப்ப யாரும் இப்ப இல்ல. இப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க? நிர்கதியா நிக்கிறாங்க. இருந்ததையும் இழந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு. காரணம் என்ன? ஏதோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை நம்பி, ஏதோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை நம்பி. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? சிறுமைப்பட்டும் பெருங்கடல் அடிக்கப்பட்டது போலவும் தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாதபடிக்கும் இப்ப இருக்கிறாங்க. இதை பார்த்த கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற, உன்னை நான் பிரகாசிக்க வைக்கிறேன், என் கிருபையை உனக்கு தரேன், என் இரக்கத்தை உனக்கு தரேன், உன் கூட நான் இருக்கேன் என்பதை மாத்திரம் நீ உறுதியா பிடிச்சிக்க, உன்னை நான் பிரகாசிக்க வைக்கிறேன். உன்னை பிரகாசிக்க வைக்க யாருமே இல்லைனாலும் உன்னை பட்டை தீட்டி உன்னை ஜொலிக்க வைக்கிற கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்துடாத. எதை மறக்க கூடாது? உன்னை பட்டை தீட்டி உன்னை ஜொலித்து உன்னை வைரமாய் ஜொலிக்க வைக்கிற கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்துடாத. உனக்கு நான் நினைவூட்டுகிறேன் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். உனக்கு நான் இதை நான் நினைவூட்டுறேன். உன்னை நடத்தினது நான் தான், கர்ப்பத்துல உருவாக்கும் போதே தெரிஞ்சது நான் தான். ஆனா நீ மறந்துட்ட பத்தியா? அதனால உனக்கு நினைவூட்டுறேன், நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்பதை, நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்பதை நினைவூற்றுன்னு சொல்லி இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இதோ நான் உன் காலுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களால் உனக்கு அஸ்திபாரம் போடுவேன். நீல ரத்தினங்களால் அஸ்திபாரம் போட்டு அடுத்து பிள்ளைகளை குறித்து சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீ நினைக்கலாம் எது எப்படி மாறு நினைக்கலாம், ஒருவேளை சந்ததியை குறித்து யோசிக்கலாம். இப்போவே வார்த்தையை கொடுக்குறேன், உன் சந்ததியை குறித்து நீ கவலைப்படாத, நான் இருக்கிறபடியினால் அவர்களை போதித்து நடத்த நான் போதுமானவர். நீ எதுக்கும் என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையும் என்ன, அவங்க பிழைப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய ஜீவ நாட்கள் முழுவதும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது. சரி, நம்ம மரிச்சதுக்கு அப்புறமா என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது. வார்த்தை வருது. எப்படிப்பட்ட வார்த்தை வருதுன்னா, நீ கவலைப்படாத, உன்னைய ஏமாத்துனது போல உன் பிள்ளைங்களை என்ன பண்ண முடியாது, அவங்கள போதிக்கிறதுனா. ஏன்னா நீ என் போதனையை கேட்கல, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன், நீ கற்றுக்கொண்ட. ஆனாலும் சில வழி தடுமாற்றத்துல நீ என்ன பண்ணிட்ட,
போயிட்ட, அது போல உன் பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. காரணம், உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி வார்த்தை எப்படி, நீ எதை குறித்து தயங்கினாலும், நீ யாருக்காக யாரை நம்பி இருந்தாலும், அவங்களுடைய நம்பிக்கை கிடைக்காம போனதுனால இன்னொருடைய வாழ்க்கை கெட்டு போகுது அப்படின்னா, அந்த கெட்டு போன வாழ்க்கைக்கும் நான் என்ன பண்றேன், போதனையை கொடுத்து நான் நடத்துறேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவூட்டுகிறார். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாமே எதை நினைவூட்டுகிறது, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை. நீ மறந்த கர்த்தர் இன்றும் உன்னை மறவாமல் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுவதே தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். வரும் நாட்களை வெளிப்படுத்துறது ரெண்டாவது, நிழல் நாட்கள்ல, இக்காலத்துல நீ எதை மறந்தியோ, நீ எதை மறந்து, யாரை விட்டு பின்வாங்கி, யாரை நம்பி போனியோ, யாரை நம்பி யாரை விட்டு போனியோ, நீ விட்டு போனவர் இன்றும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவூட்டும்படியே தான் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உன்னை நயங்காட்டி இழுத்தேன், நான் உன்னை நடத்தி வந்தேன், என்னை ஏன் மறந்த? அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்ம அநேக நேரத்துல யாரை தான் மறந்துடுறோம், கர்த்தரை தான் மறந்துடுறோம். மனுஷனுடைய வார்த்தையை அப்படியே இருதயத்துல பதிச்ச வெண்கல புத்தகத்துல பதிக்கப்பட்டது போல நம்ம நம்பி என்ன பண்ணிடுறோம், பதிச்சுக்கிறோம். ஆனா அது காத்து மாதிரி கரைஞ்சு போயிருது. நமக்கு தான் அது வெண்கல தகட்டால பதிக்கப்பட்ட வார்த்தையை தவிர, சொன்னவனுக்கு அது காத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை போல கரைஞ்சு போயிருது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெண்கல தட்டுல பதிச்சு கொடுத்தாலும் நமக்கு அது காற்றை போல காணப்படுது. வாக்குத்தத்தங்கள் தானே, வேத வசனங்கள் தானே, அது வரும் போகும், நடக்கிறப்ப நடக்கட்டும். இன்னைக்கு என்ன செய்யறது, அவனை பார்க்க போகலாம் இல்ல, பர்வதங்கள் என்றைக்கும் நிலை பெயர்ந்து தான் போகும், மலைகள் என்றைக்கும் நிலை பெயர்ந்து தான் போகும். என்றைக்கும் நான் நம்புகிற மலையும் பர்வதம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுதோ, அன்னைக்கு தான் சமாதானம் நமக்கு கிடைக்கும். நம் மனுஷனையே நம்பி இருக்கிறதை என்றைக்கு தூக்கி எறிகிறோமோ, அன்னைக்கு தான் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். அன்னைக்கு தான் வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் கிடைக்கும், அன்னைக்கு தான் தயவு கிடைக்கும், அன்னைக்கு தான் நம்முடைய அஸ்திபாரத்தை பிரகாசிக்க வைப்பாரு, அன்னைக்கு தான் நம்முடைய பிள்ளைகளால் கர்த்தர் போதிக்கப்பட முடியும். நம்ம மனுஷனை நம்புறதுக்கு நம்ம பிள்ளைங்களும் யாரை தான் நம்புவாங்க, அதே மனுஷனை தான் நம்புவாங்க. அவரை பார்த்துக்கப்பா, அவரு தான் உன்னைய படிக்க வச்சது, அவரு தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது, அவரு தான் மனுஷனை பெருமைப்படுத்தி இஸ்ரவேல் யாரை மறந்துட்டாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. விடுதலை கொடுத்தது யாரு, இப்ப கண்ணுக்குட்டி. விடுதலை கொடுத்தது கர்த்தர், ஆனா இவங்க ஆராதிக்கிறது யார, கண்ணுக்குட்டி. இப்ப எப்படி யார் எதை மாத்திரா, தேவனுடையதான நினைவுகளை நம்முடைய சிந்தையிலிருந்து அழிக்கும்படி சத்ருவானவன் மனிதர்களை கொண்டு, மற்ற காரியங்களை கொண்டு, இல்ல நம்முடைய வேலையை கொண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், ஒரு நல்ல வேலையில நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உக்காந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கலாம். வேலை என்னைக்கு திவாலாகும்னு யாருக்கும் தெரியாது, மறுபடியும் கொரோனா எப்போ வரும்னு தெரியாது, மறுபடியும் லாக்டவுன் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. அப்ப நம்பிக்கை எங்க போகுது, நம்பிக்கை எங்க போகுது, தன்னை போல தண்ணீரா போயிடும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, நல்ல வேலை வந்து உக்காந்துட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல கை நிறைய காசு இருக்கு, இனி என்னைய ஒண்ணு என்ன பண்ண முடியாது, அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒற்றை ராத்திரியில கம்பெனி இழுத்து மூடிட்டா நம்பிக்கை போச்சா? பார்ப்போம், இந்த கம்பெனியை தான் மழை போல நம்பி இருந்தேன், கடைசியில் இவனும் கையை விரிச்சிட்டானே என்னைய பார்த்து, இவனை நம்பித்தானே இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கேன், இவனை நம்பித்தானே லேண்டு வாங்கி வச்சிருக்கிறேன், இவனை நம்பித்தானே வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் பூட்டிட்டு போனேனாக்க நான் எங்க போய் இஎம்ஐ கட்டுவேன்னா? நம்பிக்கை யார் மேல இருக்கு, அந்த பர்வதத்து மேல. நம்பிக்கை யார் மேல இருக்கு, அந்த மலையின் மேல. அப்ப திவால் ஆனதுக்கு அப்புறம் என்ன வருது, மரணிக்க வேண்டும். திவால் ஆனோன்னு என்ன வருது, நான் வாழ தகுதியற்றவன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சொந்தக்காரன்ட்ட போனாக்கா 5000 10,000 தரலாம்ப்பா, நீ 5 லட்சம் 50 லட்சம் கேட்குற, வெளியே போப்பா பண்ணுவாங்க.
அப்ப நம்பிக்கை இல்லை, தேற்றுவதற்கு யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லைன்னா இப்ப நம்பிக்கை எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுத்தேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையை பிடித்து நீ ஜெபிப்பன்னா உனக்கு ஏற்ற கிருபையை நான் கொடுக்கிறேன். மனுஷனை தொங்கிட்டு இருப்பதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நமக்கு நல்லது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, மலைகளும் பர்வதங்களும் விலகும், விலகாத ஒன்னே ஒண்ணு என் கிருபை, என்னுடைய இரக்கம், என்னுடைய தயவு. இது ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை விட்டு என்ன பண்ணாது? மாறாது. ஒரு நாளும் மாறாது. அதை நினைவூட்டும்படி நான் மறுபடியும் சொல்றேன், அது மாறாது. உன்னை பிரகாசிக்கிற வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு அந்த 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், உன் பலகணிகளை பளிங்குக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஸ்தோத்திரம். முதல் ஆசீர்வாதம் மனுஷனுக்கு, இரண்டாவது ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு, உன் வீட்டுக்கு, மூணாவது ஆசீர்வாதம் உன் சந்ததிக்கு. அப்ப மூன்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நீ நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை நினைவுல வச்சிருப்பன்னா, நீ மலையையும் பர்வதத்தையும் நம்பாம நீ என்னைய நம்பி இருப்பனா உன்னையும் பிரகாசிக்க வைப்பேன், உன் வீட்டையும் பிரகாசிக்க வைப்பேன், உன் சந்ததியும் பிரகாசிக்க வைப்பேன். இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. யாரா? உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டையும் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையும் ஆசீர்வதிப்பேன். எப்போ? நீ நம்பி இருக்கிற பர்வதங்களை தூக்கி எறிந்து விட்டு என் நம்பிக்கை இயேசு ஒருவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் அவர் ஒருவரே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரேன்னு எப்போ கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது இது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்முடைய பாதங்கள் ஜொலிக்க ஆரம்பிக்கும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கும், நிரப்பப்படும். நிரப்பப்படும், சொல்ல போனா ஆமா, நிரப்பப்படும். எதனால? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் வீடு நிரப்பப்பட வேண்டும் என்றால் அவரை நம்பி இருக்கணும். யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். என்னுடைய வீடு நிரம்பி வழியணும், என் வீட்டின் பொருட்கள் நிரம்பி வழியணும், என் வீடு முழுவதும் அலங்காரமா ஜொலிக்கணும்னா நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். என் பிள்ளைகள் நல்லா ஞானவானா இருக்கணும், என் பிள்ளைங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க எல்லாவற்றும் தேடி வரணும் அப்படின்னா நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அப்படி இருக்குமானால் அனைத்தும் 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 ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நினைவூட்டுகிறாரு, நான் ஒருவர் இருக்கிறேன். நீ நம்பி வந்துட்ட, இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நம்பி நம்பி நீ ஏமாந்துட்ட, இப்பயாவது என் வார்த்தையை கேளு. ஏசாயாவும் சரி, எரேமியாவும் சரி, எசேக்கியேலும் சரி, ராஜாக்களுடைய நாட்கள்ல பாபிலோனிய ராஜா வரப்போறான், உங்களை கொல்ல போறான், உங்களை அழிக்க போறான் தீர்க்கதரிசனம் சொன்னப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணல? உண்மையான தீர்க்கதரிசனத்தை நம்பல. இவங்களுக்கு எது நல்ல தீர்க்கதரிசனமா இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் உங்களை அப்பெல்லாம் விட்டுற மாட்டாரு, கர்த்தர் காண்டாமிருகத்தை போல, கர்த்தர் ஸ்தோத்திரம் கொம்புகளால் எல்லாத்தையும் முட்டி தள்ளிடுவாரு, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி உண்மையை பொய்யாக்குனவன நம்பிட்டாங்க. உண்மையை பொய்யா மாத்தணும்னு நம்பிட்டாங்க, உண்மையை சொன்ன நம்பல. அப்படி பொய்ய நம்பி போய் எல்லாத்தையும் இழந்து, அதான் நம்ம எஸ்தர் இது நெகேமியா புஸ்தகத்துல, எஸ்ரா புஸ்தகத்துல வாசிக்கிறப்பெல்லாம் ஆலயத்துக்கே அந்த நிலைமை, ஆலயமே தீக்கரையாக்கிட்டு இருக்கு. ஆலய மதிலும் எப்படிப்பட்டதா இருக்கு? தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. எருசலேமின் மதில்களும் எருசலேமின் குடிகளும் தீக்கரையாக்கப்பட்டிருப்பது எஸ்ராவும் நெகேமியாவும் நமக்கு சொல்றாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம எல்லாத்தையும் தீக்கரையாக்கி போட்டவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படி தீக்கரையாக்கி போட்ட ஜனங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன்னையை பிரகாசிக்க பண்றேன், உன் குடும்பத்தை நிரம்பி வழிய பண்றேன், உன் பிள்ளைகளையும் போதிக்கிறேன், நீ என் வார்த்தையை நம்பி இருந்தா போதும். மறுபடியும் பர்வதத்தை தேடி என்ன பண்ணிடாத, போயிடாது. இன்றைக்கு அநேகர் பர்வதத்தை தேடி தான் என்ன பண்றாங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பர்வதங்களை தேடி எத்தனையோ பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனா அந்த பர்வதங்கள்ல இருந்து அவங்க நினைக்கிற சமாதானம் வருமான்னு கேட்டா, ஆனா ஒரு பர்வதம் எனக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அந்த பர்வதத்தை நம்பினா போதும். அதனால நம்ம எதை கர்த்தரை விட நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்கள நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரை தவிர அடுத்த ஆப்ஷனா நீங்க யாரையாவது வச்சிருக்கீங்கன்னா 100% கூட அவங்கள என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. எப்ப வேணா கையை விரிச்சிருவாங்க. முழு நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படும். அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து கொண்டிருப்பான். அவன் இலையுதிரா மரத்தை போலவும் இருப்பான். யாரும் இல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். கர்த்தரை நம்பி இருக்கிற பர்வதங்கள் ஜொலிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற குடும்பங்கள் ஜொலிக்கும். கர்த்தரை நம்புகிற மனுஷங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தரை நம்புற சந்ததி முதற்கொண்டு ஆசீர்வாதமா இருக்கும். நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் வரைக்கும். ஏன்னா மோசே மறிச்சோன்னா யோசுவாவுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஓன்னு அழுக உக்காந்து. அப்பதான் வார்த்தை வருது, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன வார்த்தையை கொடுத்தாரு யோசுவாவுக்கு? மோசையை நடத்தினது போல. யாரு மென்ஷன் பண்றாரு? மோசே. காரணம் என்ன? இவன் நம்பிக்கை யார் மேல இருக்கு? அவர் இருந்தாதான் எனக்கு பாதை காட்டுவாரு, அவரு தான் சரியான ஆலோசனை கொடுப்பாரு. அவரை போல ஒரு ஆலோசனைக்காரர் யாரும் இல்லை. ஏன்னா நம்மள அநேகர் என்ன பண்ணுவோம், கவுன்சிலிங்காக யார்கிட்டயோ போவோம். ஆனா உண்மையான கவுன்சிலிங் கொடுக்கறதான அவர்கிட்ட போக மாட்டோம். தகப்பன்கிட்ட, எசப்பா கிட்ட என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். இப்ப இவருடைய நம்பிக்கை பூரா மோசையவே பார்த்துட்டு இருக்காரு. துக்க நாட்களும் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஐய நான் மோசையை பர்வதங்களை கூட்டு வந்து அங்க மோசைக்கு நான் ஒரு முடிவை கொடுக்க காரணமே இந்த யோசுவாவை கூட்டு நடத்ததான். இவன் என்ன மோசையை பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் வார்த்தை மோசையை நடத்தினது போல. அப்பதான் ஒரு தெம்பு வருது. கர்த்தர் நான் அவனை நடத்தவன் விட்டு விலக மாட்டேன்னு சொன்னப்ப தெம்பு வரல. மோசையை நடத்தினது போல. யாரை மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு? இப்ப அந்த பேரை மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. சிலருக்கு சில பேரை சொல்லி ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரி இருக்கு. அவங்கள போல ஆசீர்வதிப்பேன், இவங்கள போல ஆசீர்வதிப்பேன், அதான் அப்பாடா எனக்கு தான் ஆசீர்வாதம். இல்ல, உனக்கான ஆசீர்வாதம் உன் பேர்ல தான் வரும். இப்ப மோசையை யோசுவாவை கூப்பிட்டு பார்த்தாரு. யோசுவா கேட்கல. யோசுவாவை இங்க வா, மோசையை நடத்தினப்போ நடத்தினேன், இப்போ ஓகேவா? அப்ப வா போலாம். நமக்கு ஒரு முன்மாதிரி ஒரு மனுஷன் என்ன பண்ணுது தேவைப்பா. மோசைக்கு முன்மாதிரி அவர் நம்பினது முழுக்க கர்த்தரை தான். ஆனா அவருக்கு பின்னாடி வந்தது பூரா நம்பினது மோசையத்தான். பழகிட்டான், சந்ததியும் பழகிருச்சு. நான் கெட்டதும் பார்த்தாம என் சந்ததி என்ன பண்ணிருக்கிறேன், மனுஷனை நம்ப வச்சு கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறேன். அதுக்கு உதாரணம் தான் யோசுவா. இப்ப வார்த்தை வருது, இல்ல நீ பா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யோசுவாவுக்கு போதிச்சு யோசுவாவை கர்த்தர் ஒரு தலைவனாக, யோசுவாவை கர்த்தர் நல்ல போதிக்கிற ஒரு மனுஷனாக, சந்ததிகளுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுக்கிற மனுஷனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, மாத்தினார். அப்ப யாரதான் நம்பி இருக்கிற எல்லா நாட்களுமே மனுஷன் பேரில் தான் ஒரு பற்றுதல் எப்பயுமே நமக்கு வந்துருது. நிச்சயம் அவரு பார்த்துக்குவார். இல்ல கர்த்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். மனுஷனால் இது சாத்தியம் இல்ல, கர்த்தரால் மாத்திரம்தான் சாத்தியம். அப்ப மோசேயை போல சில மனுஷனை நம்ம நம்பி இருப்போம். அவங்க கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மனுஷங்களா இருக்கலாம், அவங்க கர்த்தருடைய கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கலாம். ஆனா அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி கிடையாது. அவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கான வழிகாட்டி கிடையாது. அவங்க நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு வழிகாட்டி கிடையாது. அவங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டி கிடையாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கும், நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கும் ஒரே வழிகாட்டி கர்த்தர் மட்டும்தான். அவர் நடத்தினா மட்டும்தான்.
வேறொரு பாதையை என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், வேறொரு பாதையை நான் என் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பேன், இன்னொருவருடையதான சூழ்நிலையை நான் என் வாழ்க்கையில் நான் அப்படியே நான் இப்போ அதை செயல்படுத்தி நான் வந்து நல்ல காரியங்களை செய்வேன் நினச்சா அது முடியாது. எனக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கோ அதுதான், எனக்கு என்ன அருளப்பட்டிருக்கோ அவனுக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி கிருபையின்படி தான் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதனால பர்வதங்களை நம்புவதை விட, மலைகளை நம்புவதை விட, மலை போல் இருக்கும் கர்த்தரை நம்புவது நமக்கு நல்லது. பர்வதங்களை போல, இந்த வார்த்தையை வாசிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம், ஆமாம் 127 சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஒரு பர்வதம் எப்படி ஒரு தேசத்தை சுற்றி இருக்குதோ, ஒரு பர்வதம் எப்படி ஒரு பட்டணத்தை சுற்றி இருக்குதோ, அதுபோல கர்த்தர் இது முதற்கொண்டு தமது ஜனத்தை எப்படி இருப்பாரு? சுற்றிலும் இருப்பார். இதான் எலிசா தன்னுடையதான உடன் வேலையாளுக்கு காண்பித்து கொடுத்தது. நம்மை சுற்றி எத்தனை மதில் இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்மளை தோற்கடிக்க எத்தனை பேர் வரான்றது முக்கியம் இல்லை, ஆனா அவனை தோற்கடிக்க எத்தனை அக்கினி ரதங்கள் நிறுத்தப்பட்டிருக்குன்னு மாத்திரம் கண்ணை திறந்துப்பாரு. நம்மை சுற்றி ஒரு பர்வதம் இருக்கு, நம்மை சுற்றி ஒரு அக்கினி ரதம் இருக்கு. நம்மை நடத்த, நமக்கு போதிக்க, நமக்கு வழிகாட்ட, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மளை உயிர்ப்பிக்க நமக்காண்டி ஒரு தேவன் நம் பேரில் நினைவா இருக்கிறார். உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் இந்த வார்த்தை முடியுது. உன்மேல் மனதுருகும் கர்த்தர் உனக்கு உன் மேல மனதுருகிறதுக்கு மனுஷனால முடியாது. ஆனா உனக்கு மனம் இறங்கி உண்மையாய் உதவி செய்ய கர்த்தரால மட்டும்தான் உண்டு. அதனால மலைகள் மேல் நம்பிக்கை வைக்காம, பர்வதங்கள் மேல் நம்பிக்கை வைக்காம, என் மேல் மன உருக்கமாய், எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காய் பாவத்தை ஏற்றுக்கொண்டு, எனக்காய் அடிக்கப்பட்டு, எனக்காய் உயிர் தெழுந்து, எனக்காய் மீண்டும் வருவேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஒருவர் நம்பி இருப்பார்னு சொன்னா அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் ஒருபோதும் தளர்ந்து போவது இல்லை, அவன் முகம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது இல்லை, அவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவமானப்பட்டு நிற்கிறது இல்லை. காரணம், அவன் நம்பி இருக்கிறது கண்மலையாம் கர்த்தரை. அவன் நம்பி இருக்கிறது கண்மலையாம் கர்த்தரை. அதனால் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் நினைவூட்டும்படி கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 54:10. மறுபடியும் அதை வாசிக்கலாமா? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவாளனே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கிக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். அப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல. பர்வதத்தை நம்பாம, மனுஷனை நம்பாம, நான் கர்த்தரை நம்பி இருப்பேன் என்று சொன்னால் அவரே என்னை ஆதரிப்பார். அவரே என்னை நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் அப்படியே ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி இந்த முதல் தேதியில் ஆவியானவரை நான் உம்மை நம்புகிறேன். முதல் தேதியில் நான் மனுஷரை நம்பி போகலை. நான் இந்த காலை நேரத்தில், இந்த மாத பிறப்பின் இந்த காலை நேரத்தில் நான் உம்முடைய சமூகத்தில் உம்மை நம்பி நிற்கிறேன்ப்பா.
உம்மை நம்பி நிற்கிறேன், உம்மை நம்பி நிற்கிறேன். ஸ்தோத்திரம். என்ன நான் ஒருபோதும் அசையாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குகிற, எனக்கு மனமுருக்கமாக இருக்கிற, என்மேல் இரக்கம் வைக்கிற எம்பெருமான் இயேசுவே, நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன் அப்பா. நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் கைவிடப்படுவதில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, நான் உம்மை பார்க்கிறேன் அப்பா. நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை பார்க்கிறேன். எஸ் ஜீசஸ். இந்த முதல் தேதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஆவியானவரே என்னை முழுவதுமாய் உமது கரத்தில் தருகிறேன், என்னை முழுவதுமாய் உமது கரத்தில் தருகிறேன். நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். உம்மை மாத்திரம் நம்புகிறேன் அப்பா. என் நம்பிக்கை நீரே, என் அஸ்திபாரம் நீரே, என் ஜொலிப்பும் நீரே, என் வீட்டின் ஸ்தோத்திரம் எதிர்காலமும் நீரே, என் பிள்ளைகளுடைய என் சந்ததியினுடைய எதிர்காலம் நீரே. மது கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மது கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மது கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் நம்பி இருக்கிற என் கண்மலையே உமக்கு நன்றி. எஸ் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிமையான நேரத்தில், இந்த ஜூலை மாதம் முதல் தேதியில் ஆண்டவர் எங்களுக்கு நினைவூட்டின வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேரில் மனம் உருக்கமாக இருக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த முதல் தேதியில் சபையை அப்படியே நான் வாழ்த்துகிறேன், அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை பர்வதங்களை நம்பி, மலைகளை நம்பி ஏமாறந்து போய் திக்கற்றவர்களைப் போல, கைவிடப்பட்டவர்களைப் போல, ஏமாற்றப்பட்டவர்களைப் போல, தோற்கடிக்கப்பட்டவர்களாக, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, காற்றால் அடிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருந்தாலும், இந்த தேதியில், இந்த முதல் தேதியில் நான் வாழ்த்துகிறேன். இவர்கள் கர்த்தரால் போதிக்கப்படட்டும், இவர்கள் கர்த்தரால் பிரகாசிக்க பண்ணப்படட்டும், இவர்கள் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும், கர்த்தருடைய தயவு உண்டாகட்டும். இந்த 7ஆம் மாதத்தில் எங்களுக்கு தேவனுடைய தயவு உண்டாகட்டும்பா, உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும்பா, உம்முடைய மன உருக்கம் உண்டாகட்டும்பா. நான் ஜொலிக்கப்படுவேன், என் வீடு நிரப்பப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த மாதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஓ மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராது என்று என் மேல் மனதுருகும் கர்த்தர் சொன்னீரே, என் மேல் மனதுருகும் கர்த்தர் சொன்னீரே, என் மேல் மனமுருகி சொன்னீரே. உம்முடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா, உம்முடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் மேலே மன உருக்கமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எஸ் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் செய்ய ஒருவரும் இல்லை என்றாலும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க, கர்த்தர் தயவு பாராட்டு, கர்த்தர் உதவி கரத்தை கொடுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.